திமுக ஆட்சியில் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் தாயுமானவன் திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்த திட்டத்தின் பெயர் இல்லாமல் தற்போது நீலகிரி ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்வது போல வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்கள் வாங்குவது சிரமப்படுவதன் காரணமாக கடந்த திமுக ஆட்சியில முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லங்களுக்கே சென்று நேரடியாக அவர்களுக்கான அந்த குடிமைப் பொருட்கள் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அந்த வயது தளரும் கூட 70லிருந்து 65 கடந்த ஆட்சியில் குறைக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பெயர் மாற்றி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்துடைய பெயரையும் பொது விநியோக திட்டம் என்ற பெயராக மாற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நான் முதல்வன் என்ற திட்டத்தையும் மாற்றியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தில் விடியலை தூக்கிவிட்டு மகளிர் பயணம் என்று வைத்திருந்தார்கள். இதே போன்று காலை உணவு திட்டம் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருந்தது. அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் உணவு திட்டம் என்று பெயரை மாற்றியிருந்தார்கள். இந்த வரிசையில் தற்பொழுது அடுத்ததாக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் பெயரை மாற்றி நியாய விலை திட்டம் என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். நியாய விலை பொது விநியோக திட்டம் என்ற அடிப்படையில் இனி இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த தேதிகளில் வீடு தேடி பொருட்கள் வழங்கப்படும் என்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள். அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான அந்த அறிவிப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல பொது விநியோக திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கே சென்று வழங்கக்கூடிய பொருட்கள் வழங்கக்கூடிய தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் என்ற அந்த பெயர் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல மாவட்டங்களில் பெயர் மாற்றி அறிவிக்கப்பட்ட சில மாவட்டங்களில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் என்ற பெயர் தொடரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலான மாவட்டங்களில் முதலமைச்சரின் தாய்மானவர் என்ற பெயர் மாற்றப்பட்டு தற்பொழுது பொது விநியோக திட்டம் என்ற நிலையிலேயே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அரசு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.